మీరంతా బాగున్నారా? நீங்கள் யாவரும் சுகமாய் இருக்கிறீர்களா? బాగున్న వాళ్ళందరూ ఒకసారి చప్పట్లు కొట్టి దేవుని నామమును మహిమపరచుదాం. நலமாய் இருக்கிறவர்கள் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். హల్లెలూయా, హల్లెలూయా. నేను కూడా చాలా నీరసముగా ఉన్నాను. நானும் மிகவும் சோர்வாய் இருக்கிறேன். మరి మీరు పాటలు పాడుతూ ఉంటే నాకు కూడా ఉద్యోగం వస్తూ ఉంది. நீங்கள் பாடல் பாடும் பொழுது எனக்கும் உற்சாகம் கடந்து வருகிறது. మరి దేవుని సన్నిధిలోనే ఆ యొక్క సంతోషం ఉజ్జీవమును మీరు అనుభవించగలం. தேவ சமூகத்திலே மாத்திரமே இந்த உற்சாகத்தை நாம் அனுபவிக்க முடியும். ఒక్కొక్కసారి మన ఆత్మ బలహీనతలు ఉంటాయి. சில நேரங்களிலே நம்முடைய ஆத்துமாவானது பலவீனமாய் இருக்கும். శరీర బలహీనతలు ఉంటాయి. சரீர பலவீனங்களும் இருக்கும். మన తలంపులు బలహీనతగా ఉంటాయి. நம்முடைய எண்ணங்களும் தோற்றங்களும் நினைவுகளும் பலவீனமாய் இருக்கும். నిరాశ చెంది ఉంటాము. நாம் சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டிருப்போம். దేవుని మందిరమునకు వచ్చి ఆయా రీతిలుగా పాటలు పాడుతూ ఉంటుండగా ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து பாடல் பாடி ஆராதனை செய்யும் பொழுது మనము కూడా ఆ పాటల్లో ఏకీభవించేటప్పుడు దేవుని ఆత్మ మనములోనికి వచ్చినప్పుడు ఆ బలహీనతలు ఆత్మ సంబంధమైన బలహీనతలు దుష్టుని కార్యములన్నీ தொலகிపోతాయి. நாமும் கூட அந்த பாடலிலே ஐக்கியமாய் இருந்து நாம் பாடல் பாடி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னமானது கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய எல்லா அந்தகார கிரிகளையும் எல்லா விதமான பொல்லாத ஆவியின் கிரிகளையும் கர்த்தர் சுட்டெரித்து அவைகளை நமக்கு தூரப்படுத்துவார். ఎందుకు మేము మిమ్మల్ని 8 గంటలకు రమ్మంటున్నాము? நாங்கள் ஏன் உங்களை 8 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம்? దీనిని మీరు ఆత్మీయముగా అనుభవించి ఈ సంతోషములో మీరు పరిపూర్ణత చెందాలని దయచేసి మీకు చెప్తున్నాం. ஆகவே நீங்களும் நேரத்திற்கு கடந்து வரும் பொழுது நீங்களும் இந்த ஆவிக்குள்ளாக ஐக்கியப்பட்டு நீங்களும் சந்தோஷத்தோடு கூட காணப்படுவீர்கள் என்பதற்காகவே ఆ పరిపూర్ణతలోనికి మీరు రావాలి. அந்த பரிபூர்ணத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். హల్లెలూయా. మరి ఈ దినము దేవుని వాక్యము இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையானது మరి చాలా దినముల క్రితము మనము ప్రకటన గ్రంథం ధ్యానించుకుంటూ ఉంటున్నాం. அநேக நாட்களாய் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ఈ ప్రకటన గురించి చాలా అంశాలు మనం ఇంతకు ముందు మొదటి అధ్యాయం అంతా మాట్లాడి ఉన్నాము. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து अनेक அதிகாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டோம். ఇప్పుడు మనము రెండవ అధ్యాయంలోనికి వస్తూ ఉంటున్నాం. நாம் இரண்டாவது அதிகாரத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ఈ యొక్క 2-3 అధ్యాయాలు దేవుడు 7 సంఘముల గురించి మాట్లాడుతూ ఉంటున్నారు. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் திருச்சபைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ఈ యొక్క 7 సంఘములు ఏ సంఘములు అని చెప్పి మనము ఇంతకు ముందు ధ్యానించుకొని ఉన్నాము. இந்த ஆதிகால திருச்சபையானது 7 சபைகளை குறித்து இதற்கு முன்பாக நாம் தியானித்ததுண்டு. వాటి పేర్లు 1వ అధ్యాయము 11వ వచనములో ఉంటున్నది. அவைகளுடைய பெயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. చెప్పండి. எபேசு, స్ముర్నా, సిమిర్నా, బెర్గము, తియతీరా, సర్దై, ఫిలదెల్ఫియా, లవోదికియా అను 7 సంఘములు, 7 సభలు. కాబట్టి ఇప్పుడు ప్రపంచంలో నడవబడుతున్న సంఘం ఏదంటే చివరి సంఘమైన లవోదికియా సంఘం లాగా ఇప్పుడు ప్రపంచంలో సంఘాలు నడుస్తూ ఉంటున్నాయి. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே இந்த கடைசி நாட்களிலே 7வது சபையா இருக்கிற லவோதிக்கியாவுடைய குணாதிசயங்களும் அதனுடைய கிரியைகள் மாத்திரமே இப்பொழுது இருக்கிற சபைகளிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ఈ యొక్క ఎఫెసు సంఘము ఏ కాలమునకు సంబంధించినదనగా இந்த எபேசு சபை எந்த காலத்திற்கு உட்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் అపోస్తలుల కాలమునకు సంబంధించిన సంఘం యొక్క వివరణ. அப்போஸ்தலர்கள் நடத்தினதான ஆதி திருச்சபைக்கு ஏற்றதான ஒரு எபேசு சபையாய் இந்த சபை காணப்படுகிறது. ఈ సంఘం యొక్క కాలము క్రీస్తు శకము 30 నుండి 100 వరకు అని మనం చెప్పుకోవచ్చు. இந்த சபையினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி 30ஆம் நூற்றாண்டிலிருந்து 100ஆம் நூற்றாண்டு வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. కాబట్టి ఇక్కడ మనం చూసినట్లయితే இங்கு நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ఎఫెసులో ఉన్న సంఘపు దూతకు ఇలాగు రాయము. ఎఫెసు సభையில் இருக்கிற దూతனுக்கு இப்படியா எழுது. అంటే సంఘమునకు దేవుడు రాస్తూ ఉంటున్నాడు. தேவனாகிய கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தூதனுக்கு இந்த சபைக்கு இந்த தூதன் மூலமாய் எழுதுகிறார். రాసిన వారు ఎవరు? இந்த எழுதினவர் யார்? యోహాను గారు రాశారు. யோவான் மூலமாய் எழுதப்பட்டது. రాయమని చెప్పింది ఎవరు? எழுத வேண்டும் என்று சொன்னது யார்? దేవుడు చెప్పింది.
தேவன் சொன்னார். అనగా యేసుక్రీస్తు యోహోను పద్మాసు ద్వీపములో ఉన్నప్పుడు యేసుక్రీస్తు చెప్పిండు, யோகோனு தானே ராஸ்துனார். இந்த யோவான் பத்மு தீவிலே இருக்கும் பொழுது ஆவிக்குள்ளவனாய் மாற்றப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சபைகளை குறித்து எழுத வேண்டும் என்று யோவானிடத்திலே சொல்லுகிறார். ఈ పరిశుద్ధ గ్రంథం అంతా దేవుడు చెప్పి మనుషులు రాసినదే కానీ మనుషుల యొక్క జ్ఞానమును బట్టి రాసినది కాదు, మనుషుల యొక్క ఆలోచనలను బట్టి రాసినది కాదు. இந்த பரிசுத்த புத்தகத்தில் இருக்கிற 66 புத்தகங்கள் மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, தேவன் சொல்லி மனிதனால் எழுதப்பட்டதா இருக்கிறது. అప్పుడు ఇది దేవుడు రాసిన పుస్తకం అని చెప్పి మనం దాన్ని గ్రహించి చక్కగా చదువుకోవాలి. இது கர்த்தர் எழுதினதான புஸ்தகம் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் அதை படித்து அதை வியாபித்து அவற்றின்படி நடந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். రాయబడిన మాటలన్నీ దేవునివే. எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தைகள். కాబట్టి ఇక్కడ ఏం రాయబడి ఉన్నదో చదవండి. ஆகவே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ఎఫెసులో ఉన్న సంఘపు దూతలకు ఇలాగు వ్రాయుము. 7 నక్షత్రములు తన కుడి చేత పట్టుకొని 7 దీపస్తంభముల మధ్య సంచరించువాడు చెప్పు సంగతులేమనగా. ఇక్కడ చూసినట్లయితే இங்கு நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 7 నక్షత్రములు తన కుడి చేతన పట్టుకొని ఉన్నాడు. 7 నక్షత్రங்களை தமது வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். మీరు నక్షత్రములను చూశారా? யாராகிலும் ஒருவர் நட்சத்திரங்களை காண்பதுண்டா? నక్షత్రములు చూశారా లేదా? సింపుల్. நட்சத்திரத்தை நீங்கள் வானத்திலே பார்த்தீர்களா இல்லையா? చూడలేదా? யாருமே பார்க்கலையா? నక్షత్రం మనం చూస్తా ఉంటాం. నక్షత్రங்களை వానத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். మరి ఆ సూర్యుడు కంటే ఇంకా అవి ప్రకాశమానంగా, సూర్యుడి కంటే నక్షత్రముల ప్రకాశము సూర్యుడి కంటే పెద్దవి, అయితే అవి ఇంకా దూరముగా ఉన్నవి కాబట్టి మనకు చిన్న చిన్నగా అవుపడతా ఉంటాయి. சூரியனை காட்டிலும் நட்சத்திரங்கள் சுடர்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. அது தூரத்தில் இருக்கிறதுபடினாலே சூரியனை விட அதிக வெளிச்சமுடையதாய் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு தூரத்தில் இருக்கிறதுனால சிறியதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. యేసుక్రీస్తు సంఘములను సూర్యుడికి మించి ఇంకా నక్షత్రలాగా పోలుస్తుండు, గొప్పగా ప్రకాశించాలని పోలుస్తూ ఉంటాడు. యేసు கிறிஸ்துவானவர் సూర్యனை காட்டிலும் நட்சத்திரத்தை சபைக்கு ஒப்பமையாய் பெரியதாய் அவர் வர்ணித்து கொண்டிருக்கிறார். ఈ నక్షత్రముల గురించి ఇప్పుడు ఇక్కడ మనం చూసినట్లయితే మొదటి అధ్యాయం 20వ వచనంలో இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். నా కుడి చేతిలో నీవు చూచిన 7 నక్షత్రముల గురించిన మర్మమును, ఆ 7 సువర్ణ దీప స్తంభముల సంగతియు వ్రాయుము. ఆ 7 నక్షత్రములు 7 సంఘములకు దూతలు, ఆ 7 దీపస్తంభములు 7 ఇప్పుడు దీపస్తంభములు మనం ఇంతకు ముందు మనము చదువుకొని ఉన్నాము. 7 குத்து விளக்குகள் என்று சொல்லி இதற்கு முன்பாக நாம் படித்ததுண்டு. మరి 7 దీపస్తంభములు ఎవరంటే 7 సంఘాలు. இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாய் இருக்கிறது. మరి 7 నక్షత్రములు 7 సంఘములు. 7 నక్షత్రங்களும் 7 సభைகளாய் இருக்கிறது. ఇప్పుడు నక్షత్రములను గురించిన మర్మం అంటే 7 సంఘముల గురించిన మర్మము. இந்த నక్షత్రங்களை குறித்த ரகசியம் என்று சொன்னால் 7 சபைகளை குறித்த ரகசியமாய் இருக்கிறது. ఈ యొక్క 7 సంఘముల యొక్క రహస్యములను మనం తెలుసుకొని இந்த 7 సభைகளுடைய రహస్యத்தை நாம் அறிந்தவர்களா ఆయా సంఘములలో ఉన్న లోపములు సరిచేసుకోమని దేవుడు చెప్తున్నప్పుడు మనము కూడా మన సంఘములో ఉన్న లోపములు సరిచేసుకోవాలి. அந்தந்த சபைகளுக்குள் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் குறித்து கர்த்தர் பேசும் பொழுது எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்து கொள்ள வேண்டுமோ அவைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். సరే, ఇప్పుడు మరలా వాక్యం మీరు చదవండి. 2ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள். 2ஆம் வசனம். మొదటి వచనం మీరు చదవమ్మా. 7 నక్షత్రములు తన కుడి చేత పట్టుకొని 7 దీపస్తంభముల మధ్య సంచరించువాడు చెప్పు సంగతులే. మనకు చూసినట్లయితే நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 7 నక్షత్రములు అనగా ఏమి? నక్షత్రములు అంటే ఏంది?
7 నక్షత్రங்கள் என்று சொன்னால் என்ன? సంఘములు. సభைகள். నక్షత్రం అంటే ఏమిటి? సభைகள் என்று சொன்னால் என்ன? సభை. మరి దీప స్తంభములు కూడా అంటే ఏమిటి? సంఘాలు. குத்து விளக்குகள் என்று சொன்னால் సభைகள். ఇప్పుడు మీకు అర్థమవుతుందా? உங்களுக்கு விளங்குகிறதா? అర్థమవుతుందా? உங்களுக்கு புரிகிறதா? ఇప్పుడు 7 నక్షత్రములు ఎవరు పట్టుకొని ఉన్నారు? இந்த 7 நட்சத்திரங்களை தங்களுடைய வலது கரத்திலே யார் பிடித்துக் கொண்டிருக்கிறார்? దేవుడు పట్టుకొనుండు. ఏ చేత్తో పట్టుకొనుండు? தேவனாகி கர்த்தர் எந்த கரத்தில் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்? ఏ చేత్తో పట్టుకొనుండు? కుడి చేయి పట్టుకొను. కుడి చేయి ఉన్న వాళ్ళంతా చేయొద్దండి ఒకసారి. వలது కరం இருக்கிறவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்த வேண்டும். హల్లెలూయా. yes. ఇప్పుడు దేవుడు నక్షత్రం అనగా ఏమని చూసినము? நட்சத்திரம் என்று சொன்னால் என்ன பார்த்தோம்? సంఘములను చూసినము. సభைகள் என்று பார்த்தோம். అప్పుడు ఈ సంఘములు ఎవరి చేతిలో ఉన్నాయి? இந்த சபைகள் யாருடைய கரங்கள் இருக்கிறது? దేవుడి చేతిలో ఉన్నాయి. கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. అప్పుడు సంఘములు ఎవరు పట్టుకొని ఉన్నారు? இந்த சபைகளை யார் கரத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்? దేవుడు పట్టుకొని ఉన్నాడు. தேவனே தம்முடைய வலது கரத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். ఏ చేత్తో పట్టుకొని ఉన్నాడు? அவர் என்ன கரத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்? కుడి చేత్తో పట్టుకొని ఉన్నాడు. వలது కరத்திலே పిడితుக் கொண்டிருக்கிறார். హల్లెలూయా. హల్లెలూయా. దేవుడు 7 సంఘములను తన కుడి చేతితో పట్టుకొని ఉన్నాడు. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய 7 சபைகளை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். సరే, దీప స్తంభములు అంటే ఏమిటి? குத்து விளக்குகள் என்று சொன்னால் என்ன? సంఘములు. సభைகள். ఇప్పుడు సంఘముల మధ్య అక్కడ రాయబడి ఉన్నది, సంఘముల మధ్య సంచరించుచున్న దేవుడు. సభைகளுக்கு మధ్యలో ఉలావి கொண்டிருக்கிறவர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. అంటే ఎక్కడ 2-3 కూడి నా నామమున ప్రార్థన చేస్తారో వారి మధ్య సంచరిస్తున్న దేవుడు. எங்கு 2-3 பேர் என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் உலாவி கொண்டிருக்கிறேன். అప్పుడు మన మధ్య ఎవరు ఉన్నారు? நம் மத்தியிலே யார் இருக்கிறார்? దేవుడు మన మధ్య ఉన్నాడని మనలో విశ్వాసం ఉండాలి. தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதான விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். సరే, అప్పుడు సంఘములు ఎవరు పట్టుకొని ఉన్నారు చెప్పండి? దేవుడు తన కుడి చేతిలో సంఘములను పట్టుకొని ఉన్నాడు. சபையை யாருடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்திலே சபையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். అప్పుడు సంఘములో వచ్చిన విశ్వాసులందరూ దేవుడు తన కుడి చేతితో పట్టుకొని ఉన్నాడని విశ్వాసం ఉండాలి. ஆகவே சபையிலே கடந்து வருகிற விசுவாசிகள் யாவரும் தேவனாகிய கர்த்தர் சபையை உன்னை அவருடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ఈ வேண்டும். పట్టుకొనుట గ్రీకులో ఏమంటారంటే, பிடித்துக் கொண்டிருப்பது என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? క్రటైన్ అంటారు. క్రటైన్ என்று சொல்லுவார்கள். క్రటైన్ అంటే గ్రీకు పదము. బైబిల్ నూతన నిబంధన గ్రీకు భాషలో రాయబడింది కాబట్టి దాన్ని ఏమాట అంటే గట్టిగా పట్టుకొనుట. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டபடினாலே பிடித்துக் கொண்டிருப்பது என்று சொன்னால் அதை ஸ்திரமாய் பிடித்துக் கொண்டிருப்பது. అప్పుడు దేవుడు సంఘమును తన కుడి చేతితో గట్టిగా పట్టుకొని ఉన్నాడు. அதை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலிமையாக பிடித்துக் கொண்டிருப்பது. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇప్పుడు నా చేతిలో పెన్నును పట్టుకున్నాను అనుకోండి, என் கையிலே அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் మీరు 2-3 కలిసి பேனாన్ని లాగేయగలరు. நீங்கள் 2-3 பேர் பிடுங்கி என்னிடத்திலிருந்து பிடுங்க முடியும். అప్పుడు యేసయ్య చేతిలో గాని ఉంటే ఎవరు దాన్ని లాగేయలేరు. இயேசுவின் கரத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால் ஒருவரும் உன்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க అప్పుడు నువ్వు முடியாது. యేసయ్య చేతిలో ఉంటే నిన్ను ఎవరు లాగలేరు. நீ இயேசுவுடைய கரத்திலே இருப்பாய் என்று சொன்னால் ஒருவரும் உன்னை இழுத்து விட முடியாது. అప్పుడు నువ్వు ఎప్పుడు ఎవరి చేతిలో ఉండాలా? நீ எப்பொழுதும் யாருடைய கரத்திலே இருக்க வேண்டும்? యేసయ్య చేతిలో ఉంది సంఘము. இயேசுவின் கரத்திலே சபையானது இருந்து கொண்டிருக்கிறது. కాబట్టి నువ్వు ఒకవేళ యేసయ్య చేతిలో లేకపోతే, ஒருவேளை இயேசுவின் கரத்திலே நீ இல்லை என்று சொன்னால், యేసయ్య నన్ను నీ చేతిలో పట్టుకో అని అడగాలి నువ్వు. இயேசுவே உம்முடைய கரத்திலே என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் நீ கேட்க வேண்டும். యేసయ్య దగ్గరకు వచ్చినట్లయితే நீ இயேசு வண்டைக்கு கடந்து வருவாய் என்றால், యేసుక్రీస్తు యొక్క చేతులు ఏం చేస్తాయంటే, இயேசுவுடைய கரமானது உன்னை என்ன செய்துவிடும்? యెషయా గ్రంథం 49వ అధ్యాయం 16వ వచనములో, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:16, 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். చూడుము నా అరచేతుల మీదనే నిన్ను చెక్కి ఉన్నాను, నీ ప్రాకారములు
నిత్యము నా ఎదుట ఉన్నవి. హల్లెలూయా. ఇక్కడ ఏమంటున్నాడంటే இங்கு என்ன சொல்லுகிறார்? యేసుక్రీస్తు చేతులకు నువ్వు అప్పగించినట్లయితే యేసుனுடைய கரத்திற்கு உன்னை ஒப்புக்கொடுப்பார். ఆయన అరచేతులతో నిన్ను చెక్కుతాడు. அவர் தம்முடைய உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறார். தமிழ்ல ఏముంది? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. హల్లెలూయా. యేసుక్రీస్తు తన కరముల చేత సంఘములో ఉన్న ప్రజల్ని ఏం చేస్తారంటే చెక్కుతాడు. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கரத்தினாலே சபையில் இருக்கிற ஜனங்களை அவர் முற்றிலுமாய் அதை செதுக்குகிறார். మీకు తెలుసా, ఒక శిల్పం ఉందంటే ఆ శిల్పకారి ఏం చేస్తారంటే మొదట అది బండగా ఉంటుంది. ఆ బండను తీసుకొని దాన్ని చెక్కి 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 ఒక శిల్ప రూపముగా తీసుకొస్తాడు. అప్పుడే అది చూసిన వెంటనే చాలా అందముగా ఉంటుంది. முதலாவது பார்க்கும்போது ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை, சாதாரண ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதை செதுக்கும் பொழுது, அவன் ஒரு நல்ல ஒரு சிற்பமாய் வடிவமைக்கும் பொழுது அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அது மிகவும் அழகாய் இருக்கும். మరి ఆ శిల్పమును చెక్కేటప్పుడు సుత్తి తీసుకొని ఉలి తీసుకొని కొడుతున్నప్పుడు మరి దానిలో ఉన్న అంతా సరిచేయబడి చివరికి అది చూసేదానికి అందముగా ఉంటుంది. அந்த கல்லை செதுக்கும் பொழுது அந்த சிற்பியானவன் தேவையில்லாத அந்த கற்களை அவன் செதுக்கும் பொழுது அந்த சிற்பமானது ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. మొదట సంఘములోనికి నువ్వు వచ్చిన తర్వాత నీవు యేసుక్రీస్తు కరములకు నువ్వు అప్పగించుకోవాలి. முதலாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாய் நீ கடந்து வரும் பொழுது இயேசுவுடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். యేసుక్రీస్తు యొక్క అరచేతిలే నిన్ను చెక్కి ఒక మంచి వ్యక్తిగా నిన్ను మారుస్తుంది. இயேசு கிறிஸ்துவானவரே தம்முடைய உள்ளங்கையிலே அவர் உன்னை வரைந்து கொண்டு உன்னை நன்றாக ஒரு சிற்பமாக அவர் செதுக்குகிற தேவனாய் இருக்கிறார். సంఘం మొదట చాలా అందముగా ఉండాలి. இந்த సభయాனது பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் இருக்க வேண்டும். మరి ఎట్ట శిల్పం అందముగా ఉంటుందో యేసుక్రీస్తు ఒక మనిషిని చెక్కితేనే ఆ మనిషి అందముగా మారిపోతాడు. நாம் பார்க்கிற ஒவ்வொரு சிற்பமும் எவ்வளவு அழகாய் இருக்கிறதோ அதுபோல இயேசு உன்னை பார்க்கும்போது, மற்றவர்கள் உன்னை பார்க்கும்போது நீ அழகாய் மாறப்பட வேண்டும். నీ తలంపుల్లో ఉన్న ఆయన చెక్కాలి. உன்னுடைய சிந்தைக்குள் தேவையில்லாத ஆலோசனைகளை அவர் செதுக்க வேண்டும். నీ శరీరంలో ఉన్న కోపములు ఆయన చెక్కాలి. உன் சரீரத்திலே இருக்கிறதான கோபம் என்கிற காரியத்தை அவர் செதுக்க నీ வேண்டும். యొక్క శరీరంలో ఉన్న అపవిత్రమైనవన్నీ ఆయన చెక్కాలి. உன்னுடைய சரீரத்திலே தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் யாவற்றையும் அவர் செதுக்கிவிட నీ வேண்டும். శరీర క్రియలన్నీ ఆయన చెక్కాలి. உன் சரீரத்தின் கிரிகள், மாமிசத்தின் கிரிகள் அனைத்தையும் தேவையில்லாத காரியங்களை அவர் செதுக்க வேண்டும். ఆయన చెక్కి వాటిని సరిచేసి తొలగించాలని దేవుడు ఎదురు చూస్తున్నాడు. இன்றைக்கு சபைக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை செதுக்கி அவர் உன்னை அழகான ஒரு உருவமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பிக் ఎందుకు கொண்டிருக்கிறார். సంఘం అందముగా లేదు? ஏன் பார்ப்பதற்கு இன்றைக்கு சபைகள் அழகாய் தென்படுவதில்லை? యేసుక్రీస్తు చేతులకు అప్పగించడంలే. இன்றைக்கு இயேசுவின் கரங்களிலே சபைகள் கொண்டு வரப்படுவதில்லை, ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. సంఘం వాక్యమునకు అప్పగించడంలే. வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. దేవుని యొక్క చిత్తమునకు అప్పగించడంలే. தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பது ఓ నా இல்லை. ప్రియ సంఘమా, என் பிரியமான சபையே, ఒకవేళ నువ్వు ఈ దినము దేవుని చేతులకు అప్పగించకపోతే, ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை அவருடைய கரங்களிலே நீ ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ఈ దినం ఇంకా నీలో అందము లేకుండా ఉంటున్నది. உனக்குள் இன்றைக்கும் சௌந்தரியம் இல்லாமல், அழகு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். కాబట్టి ప్రభువా, నన్ను మొదట నీ అరచేతులకు అప్పగిస్తున్నా. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை உம்முடைய கரங்களிலே உள்ளங்கையிலே ஆண்டவரே என்னை வரைந்து கொள்வீராக. నన్ను చెక్కు ప్రభువా. என்னை செதுக்குவீராக. అంటే ఏం దానికి అర్థం ఏంటంటే వాటిని తీసివేయి ప్రభువా అని అడగాలి. ஆண்டவரே, தேவையில்லாத குணாதிசயங்களை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நீ செதுக்கி விட வேண்டும் ஆண்டவரே. చూడండి, మనం ఈ దినము చదివిన ఎన్నో కీర్తన చదివినవమ్మా? 26వ కీర్తన మనం చదివినప్పుడు சங்கீதம் 26ஆம் சங்கீதம், అక్కడ ఒక మాట ఉన్నది. அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 26 యెహోవా 2వ వచనంలో 2ஆம் வசனத்திலே, యెహోవా నన్ను పరిశీలించుము, నన్ను పరీక్షించుము, నా అంతరంద్రియములను నా హృదయమును పరిశోధించుము. చూడండి, ఇక్కడ ఈయన ఏమంటున్నాడంటే, இங்கு பார்க்கும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார்? తమిళ్ ఏముంది? என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். చూడండి,
మనము డాక్టర్ దగ్గరకు పోయినాం అనుకోండి, நாம் மருத்துவரிடத்திலே செல்வோம் என்றால் డాక్టర్ గడ ఏం చెప్తాము? நாம் மருத்துவரிடத்திலே என்ன అయ్యా சொல்லுவோம்? శరీరంలో బలహీనతలు ఉన్నాయ్యా, என் சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கிறது, ఎన్ని టెస్ట్ చేసి బలహీనతలన్నీ తీసివేయ్యా, இந்த எனக்கு டெஸ்ட் பரிசோதனித்து என்னுடைய எல்லா வியாதிகளையும் என்னை விட்டு நீக்க வேண்டும் నాకు என்று మంచి மருத்துவரிடம் ఆరోగ్యం சொல்வோம். కావాలని అడుగుతాము. எனக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க ఇప్పుడు வேண்டும். దావీదు ఏమంటున్నాడంటే, ஆனால் தாவீது என்ன అదే சொல்லுகிறார்? மாதிரி నన్ను పరీక్షించయ్యా. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாரும் என்று சொல்லிக் నాలో கொண்டிருக்கிறார். ఉన్న బలహీనతలన్నీ తీసివేయ్యా. ஆண்டவரே என்னிடத்திலே இருக்கிறதான என் உள்ளந்தரியங்கள் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் என்னை விட்டு அகற்றுவீராக. మనుషులైతే పై శరీరంలో ఉన్న బలహీనతలన్నీ తీసివేస్తారయ్యా. மனிதர்களை பார்க்கும்போது மேல் ரூபத்தில் இருக்கிறதான பலவீனங்களை கண்டு அவைகளை சுகமாக்குவார்கள். నువ్వైతే హృదయంలో ఉన్నవన్నీ తీసివేస్తావయ్యా. ஆண்டவரே நீரோ என் உள்ளந்தரியம் எனப்பட்ட என் ஆத்துமாவில் இருக்கிறதான பலவீனங்களை நீக்கி என்னை ஆரோக்கியப்படுத்துவீர். దావీదు ఇష్టపడి దేవునికి సమర్పిస్తున్నాడు. தாவீது தேவ சமூகத்திலே தன்னை அவருடைய சித்தத்திற்கு என்று ఈ ஒப்புக்கொடுக்கிறார். దినము కూడా మీరు ఇష్టపడి దేవునికి మీరు సమర్పించుకోవాలి. நீங்களும் தேவ சமூகத்திற்கு தேவ வார்த்தை கேட்டு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும். హల్లెలూయా. ஹல்லேலூயா. నీలో అసూయ ఉన్నదంటే దాన్ని చెక్కమని చెప్పాలి. உன்னிலே பொறாமை இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை நீ செதுக்கியே ஆக నీలో வேண்டும். కోపం ఉందంటే దాన్ని చెక్కమని అడగాలి. உன்னிலே கோபம் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நீ செதுக்கி ஆக నీలో வேண்டும். పగ ఉందంటే దాన్ని చెక్కమని అడగాల. உன்னிலே தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை செதுக்க வேண்டும். అర్థమవుతుందా? నీలో గర్వం ఉందంటే దాన్ని చెక్కమని అడగాల. உன்னிலே பெருமை இருக்கும் என்று சொன்னால் நீ அவைகளை செதுக்க வேண்டும். అది ఎవరు కట్ చేస్తారో మీరు చెప్పండి. யார் அதை செதுக்கி விடுவார்? మన వల్ల కుదరదు. அது நம்மால் முடியாது. ఈ దినం నువ్వు దేవునికి సమర్పించుకో. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்க ఆయన வேண்டும். అరచేతులతో నిన్ను చెక్కినట్లయితే அவருடைய உள்ளம் கையிலே வைத்து உன்னை அவர் செதுக்கும் பொழுது సంఘములో నువ్వు చాలా అందముగా ఉంటావు. சபையிலே உன்னை பார்க்கும் பொழுது நீ மிகவும் அழகாய் தென்படுவாய். కుటుంబములో నువ్వు అందముగా ఉంటావు. குடும்பத்திலே நீ ஒரு அழகான பாத்திரமாய் இருப்பாய். హల్లెలూయా. ஹல்லேலூயா. దేవుడు ఈ దినము మన సంఘమును తన అరచేతులతో చెక్కునుగాక. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை அவருடைய உள்ளம் கையிலே செதுக்குவாராக. హల్లెలూయా. ஹல்லேலூயா. చూడండి, ఇంకా దేవుడు ఏం చెప్తున్నాడంటే, இன்னும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? దేవుడు సంఘమును ఎక్కడ పట్టుకోవాలని ఆశపడుతుండో, தேவனாகிய கர்த்தர் சபையை எங்கு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். చెక్కబడిన తర్వాత ఆయన సంఘమును తన కుడి చేతితో పట్టుకుంటాడు. செதுக்கப்பட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் சபையை தம்முடைய வலது கரத்திலே அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். చూడండి, యోహాను సువార్త 10:28 யோவான் சுவிசேஷம் 10:28 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். నేను వాటిని నిత్య జీవమునిచ్చుచున్నాను కనుక అవి ఎన్నటికీ నశింపవు. ఎవడును వాటిని నా చేతుల నుండి అపహరింపడు. వాటిని నాకు ఇచ్చిన నా తండ్రి అందరికంటే గొప్పవాడు కనుక నా తండ్రి చేతుల నుండి ఎవడను చదువమ్మా. చూడండి, ఇక్కడ ఏం రాయబడి ఉన్నదంటే, இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 27:28 27:28ஆம் வசனம். నా స్వరము వినును, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், నేను వాటిని ఎరుగుదును, நான் అவைகளை అవి அறிந்திருக்கிறேன், నన్ను వెంబడించును, அவைகள் என்னை నేను பின்செல்கிறது, వాటికి నిత్య జీవం ఇచ్చుచున్నాను, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை కనుక கொடுக்கிறேன், అవి ఎన్నటికీ నశింపవు, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. తర్వాత ఎవడను వాటిని నా చేతిలో నుండి అపహరించడు, யாரும் என்னுடைய கரங்களில் இருந்து அவைகளை பறித்துக் கொள்வதும் இல்லை. చూడండి, గొర్రెలు ఎవరు స్వరం వినాలి? ఏమ్మా? గొర్రెలు దేవుని స్వరము వినాలి. இந்த ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். మరి మన గొర్రెలు మనము ఎవరు స్వరం వింటున్నామో చెప్పండి. நாம் ஆடுகளாய் இருக்கிறோம், நாம் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? వింటున్నాము కానీ పోతూ ఉన్నాము, దాన్ని గ్రహించడం లేదు. ஆனால் கேட்கிறோம், கடந்து போகிறோம், அவைகளை நாம் அறிந்து கொள்வதில்லை.
కాపరి చెప్పే మాటలు వినడం లేదు. மேய்ப்பன் என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தத்திற்கு நாம் உடன்படுவதில்லை. క్రీస్తునందు ప్రియమైన వారలారా, கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, మొదట నీకు గొర్రె స్వభావం రావాలా? முதலாவது ஆற்றினுடைய குணாதிசயம் உனக்கு கடந்து வர నీలో வேண்டும். మేక స్వభావం ఉంది. உன்னிலே அந்த ఆడుகள் మేక స్వభావాలు ఉన్నాయి. అమ్మా సెమ్మర్య నీలో మేక స్వభావాలు ఉన్నాయి. உன்னிலே செம்மறி ஆட்டினுடைய சுபாவம் இருக்கிறது. ఆ మేక స్వభావాలు యేసుక్రీస్తు దగ్గరకు వచ్చి చేతులకు అప్పగించి నేను మేక స్వభావం లాగా ఉండకూడదు, నాకు గొర్రె స్వభావం ఇయ్యని అడగాలి. ஆண்டவரே, எனக்கு அந்த செம்மறி ஆட்டுடைய சுபாவம் வேண்டாம், எனக்கு ஆடுகள் சுபாவத்தை நீர் கொடுப்பீராக. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇక్కడ నా గొర్రెలను, ఇది ఆ సబ్జెక్ట్ కాదు, నా గొర్రెలు నా స్వరము వినును, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், నేను వాటిని ఎరుగుదును, அவைகளை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், అవి నన్ను వెంబడించును, அவைகள் எனக்கு பெண் செல்கிறது, వాటికి నిత్య జీవం ఇస్తాను, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ఎవరును వాటిని నా చేతిలో నుండి అపహరించడు, அவைகள் ஒரு காலம் என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதும் இல்லை. హల్లెలూయా. ஹல்லேலூயா. దేవుని చేతిలో ఉన్నది సంఘము, தேவனுடைய வலது கையிலே இருக்கிறது தேவ திருச்சபை. ఎవరు దానిని అపహరించలేరు. யாரும் அவருடைய கரத்திலிருந்து சபையை பறிக்க முடியாது. హల్లెలూయా. ஹல்லேலூயா. సంఘం ఎవరి చేతిలో ఉంది? இந்த సభையானது யாருடைய கரங்களில் இருக்கிறது? ఈ దినము இந்த நாளிலே నీవు నీ కుటుంబము నీ బిడ్డలంతా దేవుని చేతులకు అప్పగించు. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ఆయన పట్టుకుంటే அவர் உன்னை பிடித்துக் கொள்வார் என்றால் ఎవరు దానిని తమిళ్ ఏముంది? ఎన్ కరతలిருந்து நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ఆ அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ఆ ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஒருவனும் என் கையிலிருந்து పறித்து కొల్వదిల్లై. ఎవ్వరు నా చేతి నుంచి వాళ్ళని తీసుకోలేరు. పరిగెత్తుకు పిశాసాను వరువా, అది తీసుకొని వెళ్ళేటకు అపవాది వస్తాడు. ஆனா பறிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய கையில இருக்க வேண்டும். అయితే దేవుని చేతి నుంచి మీరు విడిపోకోనంత వరకు దేవుని చేతిలో మీరు దాగి ఉండాలి. இன்றைய தினம் நீ ஆண்டவருடைய கரத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ఈ దినము దేవుని హస్తానికి నిన్ను నువ్వు అప్పగించుకోవాలి. இல்லைனா பிசாசானவன் உன்னை பறித்து கொள்ளுவான். లేదంటే అపవాది నిన్ను తీసుకొని పోతాడు. మీకు అర్థమవుతుందా? உங்களுக்கு புரிகிறதா? జ్యోతి చెప్పే తమిళ్ దా మీకు బాగా అర్థమవుతుంది, నేను చెప్పే తమిళ్ అర్థం కాదు. సరే, త్రిపుర రాష్ట్రంలో ఏం జరిగింది? తిరుపురా ఊరిలో என்ன நடந்தது? దాదాపు 840 మంది యవనస్తులకి ஏறக்குறி 849 வாலிப பிள்ளைகளுக்கு ఎయిడ్స్ వచ్చింది. எய்ட்ஸ் வந்திருக்கிறது. ఎంతమంది అంటే 840 మంది. 840 பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கிறது அந்த வாலிபர்களுக்கு. మరి ఆ ప్రభుత్వము భారతదేశం అంతా గడగడలాడిపోయింది 10 రోజుల క్రితము. அந்த பகுதியில் இருக்கிற அந்த పట్టణமும் அந்த இந்திய தேசமும் நடுங்கி போய் இருக்கிறது. మరి కాలేజీ చదువులు చదువుకుంటున్న వారు పెద్ద పెద్ద ధనికులు బిడ్డలు దాంట్లో ఉంటున్నారు. காலேஜிலே படித்துக் கொண்டிருக்கிற ஐஸ்வர்யவான் படைத்த பிள்ளைகள், அந்த வாலிப பிள்ளைகள் அந்த பட்டியலிலே இருக்கிறார்கள். వీళ్ళకి ఎలాగ వచ్చింది ఎయిడ్స్ వ్యాధి అని మరి దాన్ని పరిశీలన చేశారు. அவர் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி இந்த எய்ட்ஸ் வியாதி வந்தது என்று சொல்லி அவர்கள் பரிசோதித்தார்கள். పరిశీలన చేస్తే பரிசோதித்து பார்க்கும் பொழுது ఎయిడ్స్ రోగములో ఉన్నవారు మరి డ్రగ్స్ వేసుకున్న ఇంజెక్షన్లు అది ఇతరులు వాడి 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 ఈ యవనస్తులు కూడా వాడి వాడి ఆ ఎయిడ్స్ వ్యాధిలో ఉన్న ఆ యొక్క ఎయిడ్స్ వ్యాధి ఆ ఇంజెక్షన్ మూలంగా వీళ్ళకి సోకేసింది. யாராவது ஒரு நபருக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்கும் பொழுது அந்த மனிதர் அந்த போதை ஊசியை பயன்படுத்தும் பொழுது அதே ஊசியை மற்ற வாலிப பிள்ளைகள் பயன்படுத்தினதினாலே அநேகருக்கு எய்ட்ஸ் பரவி இருக்கிறது. దాదాపు 47 మంది యవన బిడ్డలు చనిపోయి ఉన్నారు. ஏறக்குறைய 47 வாலிப பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். 200 మంది మరి చనిపోయే స్థితిలో ఉన్నారు. 200 பேர் மரிக்கிற தருவாயிலே இருக்கிறார்கள். వాళ్ళు ట్రీట్మెంట్ లో ఉన్నారు. மற்ற வாலிப பிள்ளைகள் அந்த மருத்துவமனையிலே அவர்கள் டாக்டரிடத்திலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். క్రీస్తునందు ప్రియమైన వారలారా, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, సాతాను వాళ్ళని అపహరించేసింది. சத்ரு அவர்களை சேதப்படுத்தி விட்டான். వాళ్ళని అపహరించింది. அவைகளை பறித்து கொண்டான்.
ஆண்டவர் சபை பறிக்காம இருக்கணும், பிசாசான நம்மளை நம்ம சபையும் யாரையும் பறிகாம இருக்கணும்னு சொன்னா ఆండరుడే ఉల్లం కైలో ఇరుకును. ఈ దినము సంఘాన్ని అయితేనే సరే మనములో అయితేనే సరే అపవాది అపహరించుకుంటంత అలవుకు మనం దేవుని హస్తంలో ఉండాలి. హల్లెలూయా హల్లెలూయా. పిల్లైகளை ఆండరుడే కరతలు ఒప్పు. உங்கள் మీ యొక్క పిల్లల్ని దేవుని హస్తానికి అప్పగించండి. ఆయన ఏమంటున్నాడంటే அவர் என்ன சொல்லுகிறார்? చేతులతో నేను పట్టుకుంటాను, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து கொண்டிருக்கிறேன். హల్లెలూయా హల్లెలూయా. చేతులకు అప్పగించాలి, அவருடைய கரத்திலே நாம் ఒప్పుకొడుక வேண்டும். ఇది మనుషుల యొక్క చేతులు కాదు, இது மனிதனுடைய கை அல்ல. నీ తల్లిదండ్రులు నిన్ను చేయి వదిలిపెడతారు, உன்னுடைய தாய் தகப்பன்மார்கள் உன்னை விட்டு விடுவார்கள், నీ భర్త నీ చేయి వదిలిపెడతాడు, உன்னுடைய కணవన్ உன்னை கைவிடுவான். నీవు యేసుక్రీస్తు చేతుల్లో ఉన్నట్లయితే నీకు అప్పుడే సంరక్షణ కలుగుతుంది. நீ இயேசுவின் கரங்களிலே இருப்பாய் என்று சொன்னால் அப்பொழுதே உனக்கு சமாதானம் கிடைக்கும். కాబట్టి నువ్వు యేసుక్రీస్తులోనికి అప్పగించినట్లయితే ఎవడను ఆయన చేతిలో నుండి నిన్ను అపహరించలేడు. உன்னை இயேசுவின் கரத்திலே ஒப்புக்கொடுப்பாய் என்று சொன்னால் ஒருவரும் உன்னை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. హల్లెలూయా. హల్లెలూయా. అప్పుడు సంఘం ఎవరి చేతిలో ఉండాలా? சபை யாருடைய கரங்களிலே இருக்க வேண்டும்? దేవుని చేతిలో ఉండాలా? கர்த்தருடைய கரங்களிலே இருக்க வேண்டும். ఆయన వాక్యములో ఉండాలా? அவருடைய வசனத்திலே இருக்க வேண்டும். ఆయన యొక్క కృపలో ఉండాలా? அவருடைய கிருபையிலே இருக்க வேண்டும். అలాంటి ఉన్నప్పుడే ఎంచి దినాల్లో సంఘం బలపరచబడుతుంది. அப்படிப்பட்ட கிருபையிலே இருக்கும் பொழுது கடைசி நாட்களிலே சபை பாதுகாக்கப்படும். మత్తయి సువార్త 14వ అధ్యాయము అక్కడ 26లో మనం చూసినట్లయితే, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:26 நாம் பார்க்கும் பொழுது, ఆయన సముద్రం మీద యేసుక్రీస్తు సముద్రం మీద నడుస్తూ ఉంటున్నాడు. చదువు తల్లి. ఆయన సముద్రం మీద నడుచుట శిష్యులు చూచి తొందరపడి భూతమని చెప్పుకొని భయము చేత కేకలు వేసిరి. వెంటనే యేసు ధైర్యము తెచ్చుకొనుడి. 14:27 మత్తయి సువార్త చదువమ్మా. వెంటనే యేసు ధైర్యము తెచ్చుకొనుడి, నేనే, భయపడకుమని వారితో చెప్పెను. పేతురు, ప్రభువా వారితో చెప్పగా அவர்களோடு அவர் சொல்லும் பொழுது, పేతురు, ప్రభువా నీవే అయితే నీళ్ళ మీద నడిచి నీ యొద్దకు వచ్చుటకు నాకు సెలవిమ్మని ఆయనతో అనెను. ఆయన రమ్మనగానే పేతురు దోణి దిగి యేసు వద్దకు వెళ్ళుటకు నీళ్ళ మీద నడిచెను గాని గాలిని చూచి భయపడి మునిగిపోసాగి, ప్రభువా నన్ను రక్షింపమని కేకలు వేసెను. వెంటనే యేసు చెయ్యి చాపి అతనిని పట్టుకొని, అల్ప విశ్వాసి, ఎందుకు సందేహపడితివని అతనితో చెప్పాను. వారి దోణి ఎక్కినప్పుడు గాలి అడిగెను. చూడండి ఇక్కడ ఏం జరుగుతున్నది అనగా, இங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், యేసుక్రీస్తు సముద్రం మీద నడుస్తూ ఉంటున్నాడు. இயேசுவானவர் சமுத்திரத்தின் மேல் நடந்து கொண்டு செல்கிறார். మరి శిష్యులు దాన్ని చూస్తూ ఉంటున్నారు. சீஷர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். వారు భయపడిపోయారు. முதலாவது அவர்கள் பயந்து விட்டார்கள். మరి యేసుక్రీస్తు అంటున్నాడు, నేనే, మీరు భూతం అనుకొని దెయ్యం అనుకొని భయపడకండి. இயேசு சொல்லுகிறார், நான் தான், நீங்கள் பேய் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ఎందుకంటే ఇలాంటి నీళ్ళ మీద నడిచిన దేవుడు వాళ్ళు ఎప్పుడు ఎవరిని చూడలా. இப்படி தண்ணீர் மேல் நடந்த ஒருவரையும் அவர்கள் கண்டதில்லை. హల్లెలూయా. హల్లెలూయా. కాబట్టి యేసయ్య అంటున్నాడు ధైర్యం తెచ్చుకోండి అన్నప్పుడు இயேசுவானவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது, పేతురు ఏమంటున్నాడు, అయ్యా నువ్వే అయితే నేను కూడా నీళ్ళ మీద నడుస్తానని చెప్పి అడుగుతా ఉన్నాడు. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடப்பேன் என்று சொல்லுகிறார். యేసుక్రీస్తు రమ్మని సెలవిస్తున్నాడు. இயேசுவானவர் கட்டளை கொடுக்கிறார், நடந்து வா என்று சொல்லி. పేతురు దోణి దిగి యేసునద్దకు వెళ్ళుటకు నీళ్ళ మీద నడుస్తూ ఉన్నాడు. பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். ఇప్పుడు గాలిని చూసి ఏమైపోతుండో, இப்பொழுது காற்றை பார்த்து, காற்று பலமாய் அடிக்கிறதை பார்த்து என்ன செய்கிறான்? అమ్మా సరే భయపడుతుండు. అక్కడేం రెండేది ఏమైపోయింది? அங்கு பயந்தான். இரண்டாவது என்ன ஆகிறது? అమ్మా మునిగిపోతుంది. அவர் அப்படியாய் அமிழ்ந்து மூழ்கி போய் கொண்டிருக்கிறார். మరి పేతురు
దేవుని చూస్తా నడుస్తా ఉండు. இந்த பேதுரு தேவனை பார்த்து கொண்டு அவன் நடந்து கொண்டிருக்கிறான். ఇప్పుడు గాలిని చూసి భయపడి మునిగిపోతుండు. இப்பொழுது இயேசுவை பார்த்த பார்வை திரும்பி காற்றை பார்க்கும் பொழுது அவன் பயந்து நடுங்குகிறான். మరి మునిగిపోతా ఉండు. அப்படியாய் அவன் மூழ்கி போய் கொண்டிருக்கிறான். ఇప్పుడు అడుగుతుండు, యేసయ్యా నన్ను రక్షించని అడిగిండు. இப்பொழுது சொல்லுகிறான், இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லி. మరి కేకలేస్తా ఉండు. அவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். ఇప్పుడు వెంటనే యేసయ్య ఏం చేసిండు? இப்பொழுது இயேசுவானவர் என்ன செய்கிறார்? చెయ్యి చాపి கரத்தை நீட்டி పట్టుకొని లేపుతా ఉండు. அவனை பிடித்துக்கொண்டு மேலே எழுப்புகிறார். క్రీస్తునందు ప్రియమైన వారలారా, கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, నడవాలని ఆశ ఉంది, நீ நடக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. పేతురు నడుస్తా ఉండు. பேதுரு நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். నడుస్తున్నప్పుడు గాలులు పేతురుకు వ్యతిరేకంగా లేచాయి. இந்த காற்று அவன் நடந்து கொண்டு போகிற பொழுது அது பலமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. గాలులు పేతురును భయం పెడుతూ ఉన్నాయి. இந்த காற்று பேதுருவை பயப்பட செய்கிறது. ఓ గాలులు పేతురును ముంచేయాలని చూస్తున్నాయి. இந்த காற்று பேதுருவை எப்படி ஆகிலும் தண்ணீருக்குள் மூழ்க செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறது. పేతురు మరి యేసుక్రీస్తు వైపు చూసేది మాని గాలి వైపు చూస్తున్నాడు. இயேசுவை பார்த்து கொண்டு நடந்து கொண்டே இருந்த பேதுரு இப்பொழுது இயேசுவை பார்ப்பதை விட்டு அவன் காற்றை பார்க்கிறான். ఓ గాలిని చూసిన వెంటనే భయమేసేసింది. காற்று பலமாய் அடிக்கிறதை அவன் பார்த்த பொழுது அவன் பயந்து நடுங்குறவனாய் இருக்கிறான். పేతురు గాలిని చూడాల్సిన పనేమొచ్చింది? இந்த பேதுரு ஏன் இயேசுவை பார்ப்பதை விட்டு அவன் காற்றை பார்க்க வேண்டும்? ఈనాడు అనేక మంది యేసుక్రీస్తును చూడకుండా లోకమును చూస్తున్నారు. இன்றைக்கு இயேசுவை பார்ப்பதை விட்டு அநேகர் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். లోకం అంటేనే ఆశ, దేవుడు అంటే దూరం అవుతున్నారు. உலகம் என்று சொன்னால் விருப்பமாய் இருக்கிறது, ஆனால் இயேசு என்று சொன்னால் தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். యేసుక్రీస్తు వైపు చూడకుండా లోకం అంటే ఆశలతో చూస్తున్నారు. இயேசுவை பார்ப்பதை விட்டு உலகம் என்கிற அந்த மாய இச்சைக்கு உட்பட்டவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். చూడడం లేదు, లోకమును చూస్తున్నారు. தேவ வசனத்தை பார்ப்பதில்லை, உலகத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். చదవడం లేదు, టీవీలు చూస్తున్నారు. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது இல்லை, டிவிக்கள் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். గాలి అది నిన్ను తప్పిస్తుందని నువ్వు అర్థం చేసుకోలేకపోతున్నావు. ஐயோ, அது உனக்கு காற்றாய் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் இருக்கிற நீ அவரை விட்டு விலகி போவதற்கு இந்த காற்றாய் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. అది నిన్ను ముంచేస్తా ఉన్నది. இந்த காற்றையே நீ இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருப்பாய் என்றால் அவைகள் ஒரு நாளிலே உன்னை மூழ்க செய்கிறதா இருக்கிறது. అది నువ్వు గ్రహించి ఆ సమయమును దేవుని కొరకు నువ్వు వాడుకోలేకపోతున్నావు. இன்றைக்கு அதை அறிந்து கொண்டவர்களாய் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று பயன்படாத ஒரு பாத்திரங்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ప్రియ సహోదరి సహోదరుడా, గాలులు భూలోకములో లేస్తున్నాయి. எனக்கு பிரியமான சகோதரே சகோதரியே, இன்றைக்கு காற்றுகள் போன்ற காரியங்கள் பூமியிலே கொந்தளிப்பாய் பலமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. సాతాను అనేక గాలులు మరి యవన బిడ్డల తట్టు తిప్పి యవన బిడ్డలను వశపరుచుకుంటున్నది. இன்றைக்கு பிசாசானவன் அநேக வாலிபர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காற்று என்றுதான போதை காரியங்களை அவன் பலமாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். అనేక మందిని మరి మొబైల్ అనే గాలితోటి యవన బిడ్డలను వశపరుచుకుంటున్నది. அநேக வாலிப பிள்ளைகளை இந்த மொபைல் என்கிறதான அந்த காரியத்தின் நிமித்தமாய் அவன் இழுத்து கொண்டிருக்கிறான். ఆంధ్రలో ఒక యాక్సిడెంట్ జరిగింది. ஆந்திராவிலே ஒரு விபத்து ஏற்பட்டது. లారీ వచ్చి యవన బిడ్డను కొట్టిన వెంటనే స్పాట్ లో చనిపోయిండు. அந்த லாரி வந்து அந்த வாலிப பிள்ளையை அடித்த உடனே அந்த விபத்திலேயே அவர் ஸ்பாட்லயே மறைத்து விட்டார். వెంటనే కెమెరా వేసి అక్కడ చూసిండ్రు. அவர்கள் கேமரா போட்டு அந்த விபத்து நடந்த பகுதியை கண்காணித்தார்கள். అబ్బాయి ఎలాగ రోడ్డు దాటుకుంటున్నంటే, அந்த பையன் எப்படி அந்த சாலையை அவன் கடக்கிறான். మొబైల్ పెట్టుకొని ఉండు, அவன் கையிலே போன் வைத்துக்கொண்டு మాట్లాడుతూ రోడ్డు దాటుండు, ఇటు ఇటు చూడకుండా దాటేస్తాడు. அவன் அப்படியே பேசிக்கொண்டே ஒரே பக்கமாக அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். నడి రోడ్లో మొబైల్ చేతులు పెట్టుకొని మాట్లాడుతూ నడి రోడ్లో బండ్లను చూడకుండా దాటేస్తాడు. அவன் நடு ரோட்டிலே அந்த காரியத்தை இந்த புறம் அந்த புறம் வாகனங்கள் வருகிறது என்பதை பார்க்காமல் பேசிக்கொண்டே ஒரே புறமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ఓ స్పాట్ లో ఆ లారీ కొట్టి చనిపోయింది. அந்த நினைக்க முடியாத நேரத்தில் அந்த லாரி அடித்து அதே இடத்திலே அந்த வாலிபன் மரித்து விட்டான். సాతాను మొబైల్ ద్వారా ఆయన జాగ్రత్త లేకుండా అక్కడ జాగ్రత్త లేకుండా సాతాను ఆ మొబైల్ ద్వారా అతన్ని పట్టేసింది. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு வாழ்கிறதான அந்த காரியத்திலே அவர்கள் இராதபடிக்கு இந்த போன் அவர்கள் அடிமை செய்து அந்த ஜாக்கிரதை கவனம் என்கிற திசையை திருப்பி விடுகிறது. క్రీస్తునందు ప్రియమైన వారలారా, கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, అనేక మందిని తాగుబోతులనే గాలులు తేట వాళ్ళని వశపరుచుకొని సాతాను వాళ్ళని నాశనము చేస్తుంది. இன்றைக்கு அநேகரை காற்று என்கிற மது பழக்கமானது அவர்களை வசப்படுத்திக் கொண்டு இப்படியாய் அழித்து அதை மூழ்க
செய்து கொண்டிருக்கிறது. వాటి వైపు దేవుని బిడ్డలు చూడనే కూడదు. அவைகளின் பக்கமாய் தேவ பிள்ளைகள் பார்க்கவே கூடாது. ఒక ఆయన నాకు తెలుసు, எனக்கு ஒருவர் தெரியும். ఆయన భయంకరమైన తాగుబోతు. அவர் மிகவும் பயங்கரமான குடிகாரர். ఆయన అరిస్తే సింహం గర్జించినట్టు ఉంటుంది. அவர் கத்துனா அது சிம்மம் கர்ஜித்தது போல ఆయన இருக்கும். తాగితే సొక్కా వేసుకోడు. அவர் குடித்தால் அந்த சட்டையை போட மாட்டார். ఆయన తాగితే అరసరాయి లొడుగు అరసరాయి వేసుకుంటాడు. அவர் குடித்தால் அந்த டவுசர் போட்டுக்கொள்வார். వీధుల్లో తిరుగుతుంటే ఆయన చూసి అందరు పరిగెత్తుతుంటారు. அந்த தெருவீதியில அவர் நடக்கும்போது எல்லாரும் ஓடி விடுவார்கள். ఆయన అరుపులు చూస్తుంటే చిన్న పిల్లలు పరుగులు తీస్తా ఉంటారు. அவர் கத்துகிற அந்த சத்தத்தை பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் ஓடி விடுவார்கள். ఆయన రక్షించబడిండు. அவர் ரட்சிக்கப்பட்டார். ఇప్పుడు ప్యాంట్ సొక్కా బాగా వేసుకుంటుండు. இப்பொழுது பேண்ட் ஷர்ட் நன்றாக బ్యాగ్ போட்டுக்கொண்டிருக்கிறார். తగిలించుకొని కరపత్రికలు ఇస్తా ఉండు. இப்பொழுது அவர் பையை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் அநேக பிள்ளைகளுக்கு கைப்பிரதிகள் வசன கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊரு பத்திரிகைகள் ఇస్తా ఉండు. ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தை என்கிற கைப்பிரதியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ఆయన మన సంఘంలో కూర్చొని ఉండు. ఒకసారి ఆయన లేచి నిలబడతాడు. அவர் இன்றைக்கு கர்த்தர் அவரை மாற்றி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற ஒரு தாசனாக வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ఒకసారి ఆయన వీడియోలో మనని చూపిస్తాడు. అక్కడ వీడియోలో చూపిస్తాడు. వీడియోలో ఆయన ముఖం చూడండి. வீடியோவிலே அவருடைய முகத்தை பாருங்கள். మా కళ్ళ ఎదురు ఆయన సాక్షి. எங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறார். అట్టున్న వ్యక్తి దేవుడు అరచేతుల్లోనికి వచ్చేసిండు. ఆయన அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய உள்ளம் கையிலே ஆண்டவர் சிதைக்கும்படியாய் கடந்து வந்தார். ఈ దినం ఆయన కోపమునంతా దేవుడు చెక్కి పారేసిండు. அவருடைய கோபம் முழுவதையும் கர்த்தர் செதுக்கி விட்டார். తాగుబోతనం చెక్కి పారేసిండు. மது குடி பழக்கம் இருக்கிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்தார். ఆయన ఎట్టారుస్తారంటే ఆయన అరుపులు మీరు చేసినంటే భయంకరంగా ఉంటుంది. పుల్లాపురం ఇక్కడ అరిస్తే అక్కడికి వినపడద్ది. ఆ మాదిరి అరిచే వ్యక్తి. அவர் குடித்து கத்தினால் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி கேட்கிற பெரும் சத்தமாய் எழும்பிக் దేవుడు అన్ని கொண்டிருக்கும். చెక్కి పారేసిండు. தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் முழுவதையும், அந்த குடிப்பழக்கம் என்கிற காரியம் முழுவதையும், அது கத்துகிற அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் செதுக்கி விட்டார். క్రీస్తునందు ప్రేమైన వార సమస్త గాలుల్లో నుండి దేవుడు తన బిడ్డలను విడిపించును గాక. தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான காற்றுகள் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து அவைகள் எல்லாவற்றையும் செதுக்கி விடுவாராக. ఇప్పుడు పేతురు ఏం చేస్తున్నాడంటే, பேதுரு என்ன செய்கிறார்? ఇప్పుడు పేతురు మాట్లాడుతూ దేవుడు చూస్తూ ఉంటున్నాడు. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். పేతురు చూసి మునిగిపోతా ఉన్నాడు. இந்த பேதுரு பார்த்து மூழ்கி போய் ఇప్పుడు கொண்டிருக்கிறார். ప్రభువా నన్ను రక్షించమని కేకలు వేస్తున్నాడు. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூக்குரலிட்டு నా ప్రియ கொண்டிருக்கிறார். సహోదరి, என் பிரியமான சகோதரனே, పేతురు మునిగిపోక ముందే కేకలు వేస్తూ ఉన్నాడు. இந்த பேதுரு மூழ்கி போவதற்கு முன்பாகவே அவன் கூக்குரலிடுகிறான். మునిగిపోక ముందే కేకలు వేయాలి. மூழ்கி போவதற்கு முன்பாகவே நாம் கூக்குரலிட ఓ வேண்டும். దేవుడు చెయ్యి చాపి మనుషులను రక్షించాలని ఆశపడుతున్నాడు. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் పేతురు என்று விரும்பிக் అంటున్నాడు, అయ్యా கொண்டிருக்கிறார். నన్ను రక్షించయ్యా. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும். అయ్యా నన్ను రక్షించమని పేతురు కేకలేస్తున్నాడు. என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று பேதுரு கூக்குரலிட்டு నా ప్రియ கொண்டிருக்கிறார். సహోదరి సహోదరుడా, என் பிரியமான சகோதரனே, నజరేయుడైన సహోదరియే, యేసు క్రీస్తు నామమునే రక్షణ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரமே ரட்சிப்பு. వేరే నామమున రక్షణ లేనే లే. வேறொரு நாமத்திலே ரட்சிப்பு இல்லை. నీ పాప దోషములు పోవాలంటే యేసు క్రీస్తు నామమునే రక్షణ. உன்னுடைய பாவ தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே ரட்சிப்பு. యేసు క్రీస్తు అక్కడే పాపులను రక్షించదకు వచ్చిన దేవుడు. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களையும் ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்த యేసు தேவன் క్రీస్తు ஒருவரே. అక్కడే మరి అపవాది కట్ల నుండి విడిపించే దేవుడు. இயேசு கிறிஸ்து ஒருவரே பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர். ఏ పరిస్థితిలో సాతాను నిన్ను అపహరించి ఉన్నా పర్వాలేదు. இந்த நிலைமையிலே பிசாசானவன் உன்னை பறித்து உன்னை அவனிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ఈ దినము యేసయ్యా నన్ను రక్షించమని ప్రార్థన చేసినట్లయితే ఆయన చెయ్యి చాపి ఆ బంధకముల నుండి అపవాది కట్ల నుండి విడిపించి
తన బిడ్డగా నిన్ను మారుస్తాడు. இந்த நாளிலும் கூட இந்த இயேசுவானவர் அவருடைய பிள்ளைகள் அவருடைய கட்டுகளில் இருந்து எல்லா விதமான அந்தகார கட்டுகளில் இருந்து விடுவித்து அவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். క్రీస్తునందు ప్రియమైన సంగమా, கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ சபையே, ఎక్కడో నువ్వు మునిగిపోతున్నావేమో, எங்கேயோ காற்று பலமாய் அடிக்கிறதுனால நீ மூழ்கி போய் கொண்டிருக்கிறாயோ, అర్థం కాల, அது உனக்கு விளங்காமல் இருக்கிறது. జాగ్రత్తగా ఆలోచించు. நீ ஜாக்கிரதையாய் ஆலோசித்து பார், நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய். మునిగిపోయేదానికి కాదు, சபை மூழ்கி போகும்படியாய் அழைக்கப்பட்டது அல்ல. సంఘము కొండ మీద ఉన్న పట్టణం లాగా అనేక మందికి వెలుగుగా ఉండేదానికి దేవుడు పిలుచుకున్నాడు. இந்த சபையானது மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க கூடாதவருக்கு அழைக்கப்பட்ட ஒரு திருச்சபை. సంఘము యేసుక్రీస్తు వైపు చూస్తూ ఆయన చేతుల్లో ఉండి నడిచేదే సంఘము. இந்த சபையானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கரங்களில் இருந்து அழைக்கப்பட்ட ஒரு சபையாய் இருக்கிறது. సంఘం యేసుక్రీస్తు చేతుల్లో ఉండి బలమైన సంఘముగా ఉండాలి. இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே சபையானது இருந்து பலமான ஒரு சபையாய் காணப்பட வேண்டும். అలాగ సంఘం ఉండాలని దేవుడు ఎదురు చూస్తున్నాడు. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும் என்று விரும்பிக் అంటే கொண்டிருக்கிறார். యేసుక్రీస్తులో సంఘం ఉంటే, என்ன என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை యేసుక్రీస్తు కుడి చేతిలో సంఘం ఉంటే, இயேசு கிறிஸ்துவானுடைய வலது கரத்திலே சபை இருக்கும் సంఘ என்றால் ప్రజలందరూ ఆ ఐక్యమత్యతలోనే ఉండాలి, ఆ సమాధానంలోనే ఉండాలి. சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் மூப்பர்கள் யாவரும் அந்த ஐக்கியத்திற்குள்ளும் அந்த சமாதானத்திற்குள்ளும் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். చేతిలో నుండి సంఘములో నుండి దిగజారిపోతా ఉంటే వాళ్ళు మునిగిపోతున్నారని అర్థం. சபையை விட்டு அவர்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். దేవునికి దూరం అవుతున్నావని అర్థము. தேவனுக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ఈ அர்த்தம். దినము నువ్వు అడుగు దేవుణ్ణి, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீ கேட்க வேண்டும், ప్రభువా నేను నీ చేతిలోనే ఉండాలి ప్రభువా, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்திலே இருக்க வேண்டும், నా బిడ్డలు నీ చేతుల్లో ఉండాలయ్యా, என் பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே இருக்க నా வேண்டும், కుటుంబం అంతా నీ చేతిలో ఉండాలి ప్రభువా. என் குடும்பம் முழுவதும் உம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நீ கேட்பாய் என்றார். పేతురుని దేవుడు ఏం చేసిండో తెలుసా? இப்பொழுது அவருடைய கரங்கள் இருக்கிறவர்கள் என்ன పేతురుని ఏం చేసిండో? பேதுருவை என்ன செய்தார் தெரியுமா? యేసయ్య చెయ్యి చాపి పట్టుకొని లేవనెత్తి, உடனே இயேசுவானவர் தம் கரத்தை நீட்டி அவரை மேலே தூக்கி விடுகிறார். பேதுருவே, నా చెయ్యి చాపుతున్న పేతురు, இதோ என் கரத்தை நான் நீட்டுகிறேன், భయపడద్దు పేతురు, நீ பயப்பட வேண்டாம், మునిగిపోవద్దు పేతురు, நீ மூழ்கி போக மாட்டாய் பேதுரு, నా చెయ్యి చాపుతున్న పేతురు, இதோ என் கரத்தை நான் நீட்டுகிறேன், నిలబడి పేతురు, நீ நில் என்று నువ్వు சொல்லுகிறார். పడిపోయేది నాకు ఇష్టము కాదు, நீ மூழ்கி போகிறது விழுந்து போவது గాలిని చూసి భయపడుట నాకు ఇష్టము కాదు, நீ காற்றை பார்த்து மூழ்கி போவது எனக்கு விருப்பமில்லை, நீ தைரியமாயிரு, ఓ నా గాయపడిన హస్తము చూడు, இதோ என் காயப்பட்ட கரங்களை பார், నేను నీ కొరకు ప్రాణం పెట్టలేదా, இதோ நான் உனக்காக ஜீவனை నీ கொடுக்கவில்லையா, కొరకు నేను రక్తం సిందించలేదా, உனக்காக என் ரத்தத்தை நான் சிந்தவில்லையா, అయ్యో నేను నిన్ను విమోచిస్తా, இதோ நான் உன்னை மீட்பேன், నేను నిన్ను లేవనెత్తుతా, இதோ நான் உன்னை எழும்ப ఇదిగో செய்வேன், నా చెయ్యి చాపి ఉన్నాను, இதோ என் கரத்தை நான் நீட்டி ఓ இருக்கிறேன். దేవుడు చెయ్యి చాపి లేవనెత్తుతున్నాడు. இன்றைக்கு கர்த்தர் கரத்தை நீட்டி எழும்ப ఈ செய்கிறார். దినము నువ్వు ఎక్కడెక్కడ పడిపోతున్నావే, இன்றைக்கு எங்கெங்கு நீ விழுந்து போய் యేసయ్యా, இருக்கிறாயో, నా చెయ్యి పట్టుకొని లేవనెత్తు, இயேசுவே என் கரத்தை பிடித்து என்னை எழும்ப నా భర్తను செய்வீராக, నా భర్త చెయ్యి పట్టుకొని లేవనెత్తు, என் கணவரை பிடித்து ஆண்டவரே நீர் எழும்ப నా బిడ్డల செய்வீராக, చెయ్యి పట్టుకొని లేవనెత్తు, என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீர் எழும்ப మేమందరం నీ செய்வீராக. చేతుల్లోనే ఉండాలి ప్రభు. நாங்கள் யாரும் கரத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. ఈ దినం ఒక్కొక్కరు అప్పగించండి, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கரங்களை ఆయన సంఘం ఆయన చేతులకు అప్పగించండి, அவருடைய சபைகள் எங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுங்க, ప్రతి ఒక్కరు అప్పగించండి. ஒவ்வொருவரும் இயேசுவின் கரத்திற்குள்ளாய் உங்களை ஒப்புக்கொடுங்க. ఆయన చేతుల్లో ఉన్నప్పుడు గొప్ప కార్యములు ఆయన చేస్తారు. அவருடைய கரத்துல நீ அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன் வாயிலாக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டாம். நாம் ஜெபிப்போம், ప్రార్థన చేసుకుందాం. நாம் ஜெபிப்போம். ప్రతి ఒక్కరు ప్రార్థనలోకి వెళ్ళండి. நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே தரித்திருப்போம். ఓ దేవుని అరచేతులకు అప్పగించు. தேவனுடைய உள்ளம் கையிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். నా ప్రియ సహోదరి, என் பிரியமான சகோதரனே, దేవుడు మనతో మాట్లాడుతుండగా தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசி ప్రభువా கொண்டிருக்கிறார். నీ అరచేతులతో నన్ను చెక్కయ్యా, என்னுடைய உள்ளம் கையிலே எனக்கு செதுக்குவீராக, నన్ను సరిచేయి ప్రభు. இன்னும் என்னை தேவையில்லாத காரியங்கள் அந்த என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவர்.
నేను ఇంకా కొంతమందితో సమాధాన పడలేకపోతున్నాను. இன்னும் மற்ற நபர்களோடு நான் சமாதானப்பட முடியவில்லை. ఇంకా ప్రేమ నాలో పరిపూర్ణంగా రాలేకపోతున్నాను. இன்னும் அன்பானது எனக்குள்ள ஆண்டவரே பரிபூர்ணப்படவில்லை. நான் ఇంకా చెక్కయ్యా, என்னை செதுக்கும் ஆண்டவரே. నేను ఇంకా లోబడతానయ్యా, இன்னும் நான் கீழ்ப்படிவேன் ఆంటవరే. నీ ఎనర్జీతులతో నన్ను చెక్కయ్యా, என்னை உம்முடைய உள்ளம் கையிலே నేను செதுக்குவீராக. అప్పగిస్తానయ్యా, உம்முடைய கரத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் నీ బిడ్డలను ஆண்டவரே. అప్పగించు. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்பீராக. ఏ లోక పాపముల వల్ల అప్పగించకూడదయ్యా. எந்த உலகமோ பாவமோ மாமிசமோ இச்சை அவர்களை தடக்கூடாது ஆண்டவரே. ఓ అప్పగిస్తున్నాము. இதோ நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். గట్టిగా పట్టుకయ్యా, ஆண்டவரே சரியாய் பிடித்துக் கொள்வீராக. గట్టిగా పట్టుకో. அதை பிடித்துக் கொள்வீராக. ప్రార్థన చేద్దాం, நாம் ஜெபிப்போம். ప్రార్థన చేద్దాం. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, யோவான் மூலமாய் கர்த்தாவே சபைகளுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்காய் கொடுத்த வார்த்தை, லவோதிக்கேய சபையினுடைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சபைகள் ஆண்டவரை விழுந்து போது உமக்கு விருப்பம் இல்லை ஐயா. சபைகள் ஆண்டவரே பிசாசுடைய கரத்தில் ஆண்டவரே அவன் பறிப்பது உமக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஆகவே 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே உலாவினவராய் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர் ஐயா. உன்னை நான் உள்ளங்கையிலே செதுக்கி இருக்கிறேன் என்றப்பா, உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவரே அது அழகாய் காணப்படுகிறதா இருக்கிறது ஐயா. நீர் தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே, தேவையில்லாத மாமிசத்தின் கிரைகள் ஐயா, தேவையில்லாத தகப்பனே லௌகீக இன்பங்கள் ஆண்டவரே, தேவையில்லாத ஆலோசனைகள் ஆண்டவரே, தேவையில்லாத கிரிகள் ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனை கர்த்தாவே உமக்குள் வளர விடாதபடிக்கு, உம்முடைய கரத்திலே அடங்கி இராதபடிக்கு எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரு சிற்பியாய் கர்த்தாவே ஆண்டவரே இந்த கல்லாய் இருக்கிற இந்த மாமிச பாண்டத்தை ஆண்டவரே சிற்பமாய் செதுக்கும்படி பரலோகத்திற்கு ஆண்டவரே கனமுள்ள பாத்திரங்களாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அப்பா நீர் ஆண்டவரே ஒரு சிற்ப கலைஞராய் ஆண்டவரே சபையை செதுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீர், விசுவாசிகளை செதுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீர். இதோ எங்களை ஆண்டவரே எங்கள் நிசி சபையுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கிரியைகள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத கர்வங்கள் ஆண்டவரே, தேவையில்லாத கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சண்டைகள் ஆண்டவரே, பிரிவினைகள் ஆண்டவரே, வைராக்கியங்கள் ஆண்டவரே, விரோதங்கள் ஆண்டவரே, மார்க்க பேதங்கள் ஆண்டவரே, அப்பா இவைகள் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்க செய்வீராக. சபை முழுவதும் ஐயா அன்பு என்கிற, சமாதானம் என்கிற, விசுவாசம் என்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற கட்டினாலே கட்டப்பட்டவர்களாய் விசுவாசிகள் ஆனாலும் ஊழியக்காரர் ஆனாலும் மூப்பர்கள் ஆனாலும் ராஜா உம்முடைய அன்பின் கைகளினாலே நாங்கள் கட்டப்பட்ட சபையாக எங்களை மாற்றுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அநேக காற்றுகள் போல ராஜா ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை அழித்து கொண்டிருக்கிறது ராஜா, மூழ்கி போகும்படி செய்கிறது ஐயா. இன்றைக்கு இயேசுவானவர் ஆண்டவர் அப்பா கரையில் மேல் நின்றவராய் உம் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறீர் ஐயா. மூழ்கி போகிற நாங்கள் ஆண்டவரே மூழ்கிறதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை ராஜா. ஆண்டவரே கடலின் மேலே, பிரச்சனையின் மேலே, ஆண்டவர் உபத்திரத்தின் மேலே, சோதனைகளின் மேலே நடந்து போகும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நடந்து போகிறவர்களாய், திடன் கொள்கிற பயப்படாதவர்களாய் எங்களுக்கு முன்பாக இயேசு உம்மை பார்த்து, உம்மை மாத்திரமே பார்த்து, எங்கள் பார்வை உம்மை மாத்திரமே பார்த்து நாங்கள் நடந்து கொண்டு போகிறவர்களாக அன்றைய காற்றையோ அன்றே பலமான காற்றையோ பிரச்சனைகளையோ நாங்கள் பார்க்காதபடிக்கு ராஜா எங்களுக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை மாத்திரம் பார்த்து நடந்து போகிறவர்களாய் மாற்றும். நேர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.